தவறுவது மனித இயல்புதான். அதை பெரிதாக எண்ண வேண்டாம். அதனை மீண்டும் மீண்டும் நினைப்பதால் தான் துன்பம் உண்டாகிறது. தக்க சமயத்தில் நம்மை எச்சரித்து திருத்துபவனே உண்மையான நண்பன். தூய்மையான உள்ளம் கொண்டவன் தூய்மையையே காண்பான். சோம்பேறியாக இருப்பதால் உடல் மட்டுமல்லாமல் மனமும் கெட்டுப் போய்விடும். அதனால் எப்போதும் சுறுசுறுப்பாய் பணியில் ஈடுபடுங்கள். மகிழ்ச்சியை மனிதன் அங்கும் இங்கும் தேடி அலைகிறான். ஆனால் கடவுள் அவன் உள்ளத்தில் குடியிருப்பதை அவனால் உணர முடியவில்லை. எப்போதும் பயன் தரும் பணியில் ஈடுபடுங்கள். உற்சாகமுடன் இருக்க இதுவே சிறந்த வழி. பொன்னான நேரத்தை வீணாக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் அன்றன்று செய்த நன்மை தீமைகளை சீர்தூக்கி பார்ப்பது அவசியம். தன்னம்பிக்கை கொண்ட மனம், தளராத மனம் என 2 மனம் இருந்துவிட்டால் எல்லாமே இருந்த மாதிரிதான். படிப்பதை விட கேட்டு அறிவது உயர்ந்தது. நேரில் கண்டு உணர்ந்து கொள்வது இன்னும் சிறந்தது. நல்ல எண்ணம் வேண்டும். விவேகம் இல்லாதவனுக்கு எத்தனை சாஸ்திர அறிவு இருந்தாலும் அதனால் பயனேதும் இல்லை. மனிதனின் மனதில் நம்பிக்கை தீவிரமாகிவிட்டால் அவன் விருப்பம் விரைவில் நிறைவேறிவிடும். நம்பிக்கையுடன் செயல்படும். முற்பிறவியில் செய்த நல்வினை தீவினைக்கேற்ப இந்த பிறவியில் வாழ்வின் போக்கு அமைகிறது. எண்ணத்திற்கும் பேச்சிற்கும் ஒற்றுமை இருந்துவிட்டால் போதும். வேறு எந்த சாதனையும் தேவையில்லை. உடலை பெற்றுவிட்ட உயிர்கள் அனைத்திற்கும் இன்பம் துன்பம் வந்தே தீரும்.